கோலிவுட்டில் தொடர்ந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அதை தொடர்ந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் நியூஸும் வெளியே வந்துடுச்சு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாரும் ரூமர்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது ஜெயம் ரவியே ஒரு ப்ரெஸ் நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நானும் ஆர்த்தியும் செப்பரேட் ஆகிட்டோம், எங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இந்த டிசிஷன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கோவத்தினாலையும் எந்தனாலையும் நாங்கள் இதை எடுக்கலை, இது எங்களோட பர்சனல் ரீசனுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது எங்களோட பெஸ்ட் டெசிஷன் தான். ஆனால் இந்த டெசிஷன் எடுக்க நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ எங்களோட இந்த டெசிஷனை எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் மதிக்கிறாங்க, நீங்களும் எங்களோட ப்ரைவசியை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. மற்றும் நான் எப்போவுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தான் மெயின் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் என்னோடய விஷயம். ஸோ அதை நான் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர்னே சொல்லலாம். அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன தான் ஆச்சு கோலிவுட்க்கு, நிறைய ஃபிலிம் ஆக்டர்ஸ் எல்லோரும் இப்போ டிவோர்ஸ் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படின்னு ஒரு சிலர், இன்னொரு சிலர் இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதனால தான் இப்போ அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே ஜெயம் ரவி அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூட எடுத்த எந்த போஸ்ட்டுமே இன்னுமே ரிமூவ் பண்ணலை. ப்ளஸ் ஆர்த்தியுமே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் எதுவுமே ரிமூவ் பண்ணலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கோவத்தினாலேயோ சண்டேனாலேயோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணல, வேறு ஏதோ ஒரு மெயின் ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயமும் தெரிய வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.